இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்றதுக்கு இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லைங்களா? கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி போட்டிருந்தோமோ அதே மாதிரி தான் ஓப்பன் பகுதி தான் நம்மளுக்கு மேல் பக்கமா இருக்குது, ஃபோல்டிங் பகுதி நம்மள பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஃபோல்டிங் பகுதியை அப்படியே நம்ம மேல் பக்கமா ஒரு மடி மடிச்சுக்கணும். ஏற்கனவே 2 கிளாத்தா இருக்குது, இதை வந்து நம்ம இன்னொரு மடி மடிச்சோம் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைட்ல அளந்து பார்க்கும்பொழுது 4 கிளாத் வந்து இருக்கும். ஓகே, மடிச்சதுக்கு அப்புறமா இனி இது வந்து லைனிங் கிளாத் அப்படிங்கறதுனால கீழே மடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டு கோடு போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்க லைனிங் வைக்காத கிளாத்தா இருந்தா எப்படி எவ்வளவு வேணுங்கிறத நம்ம நார்மல் ப்ளவுஸ் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். இப்ப லைனிங் பாக்குறோம் அப்படிங்கறதுனால இது கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் மட்டும் விட்டு கோடு போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி கிளாத் வந்து நேரா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளாத்தை வந்து இப்ப இந்த மாதிரி நேரா வச்சு அடிப்பக்கத்துல ஒரு கோடு போட்டுக்கிறேன். கிளாத் வந்து எனக்கு நேரா தான் இருக்கு. அப்போ ஒருவேளை உங்களுக்கு கோணையா இருக்குதுன்னா இதை நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் நேரா. இனி 1/2 இன்ச் வந்து 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ விட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். இனி இது வந்து பிளவுஸ் உயரத்துக்கு நம்மளுக்கு கணக்கு வராது. எப்படி இடுப்பு பகுதிக்காக மடிக்கிறதுக்கு விட்டோமோ அதே மாதிரி தான் இது வந்து ஸ்லீவ் மடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இனி கையுடைய உயரம் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு பாருங்க. எனக்கு வந்து கையுடைய உயரம் வந்து 10 இன்ச் வந்து வேணும். அப்ப அந்த 10 இன்ச் கூட 1/2 இன்ச் சேர்த்து 10, அதாவது இங்க இந்த இடத்துல கையை வந்து இந்த மாதிரி ஷோல்டர் கூட நம்ம ஜாயின் பண்ணி அடிப்போம் இல்லைங்களா? அதுக்காக ஒரு 1/2 இன்ச் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வேணும். அப்ப 10.5 இன்ச்சா நீங்க கையுடைய உயரம் மார்க் பண்ணணும். இதே நான் அளவு பிளவுஸ்ல அளந்து பாக்குறேன். அளவு பிளவுஸ்ல கையுடைய உயரம் பாத்தீங்கன்னா எனக்கு 10.5 இன்ச் வருது. 10.5 இன்ச்சுனா அப்ப இந்த 10.5 இன்ச் அப்படிங்கறதே நான் கையுடைய உயரமா எடுத்துக்கிறேன். அப்ப 10.5 + 1/2 11 இன்ச்சா நான் இப்ப கையுடைய உயரம் மார்க் பண்ணணும். ஏன்னா அளவு பிளவுஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு வந்ததோ அது கூட 1/2 இன்ச் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். அளவு பிளவுஸ்ல எனக்கு 10.5 இன்ச் வந்து கையுடைய உயரம் இருக்கு. அப்ப அது கூட 1/2 இன்ச் சேர்த்து நான் 11 இன்ச்சா கையுடைய உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைட்லயும் அதே மாதிரி கீழே இருக்கிற கோட்ல இருந்து 11 இன்ச் எங்க வருதோ அங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி ஆம்ஃபோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா கோட் போட்டுக்கிறேன். ஓகே, இனி ஆம்ஹோலுடைய உள்வளைவு ஹைட். உள்வளைவு ஹைட்டுக்கு நம்மளுக்கு உடம்புடைய அளவு எவ்வளவு வந்ததோ அதை அப்படியே 10ஆல் வகுத்து வர ஆன்சரை உள்வளைவுடைய ஹைட்டா வச்சுக்கலாம். எனக்கு 34 சைஸ், 34 10ஆல் வகுத்தேன் அப்படின்னா 3.4 வருது. அந்த 3.4ங்கிறது மேல இருந்து நம்மளுக்கு இந்த கீழே எங்க வருதோ அங்க வந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒருவேளை 40 சைஸா இருக்குதுன்னா 40 கடையில் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 4 வரும். 35 சைஸ் இருக்கிறீங்கன்னா 35 கடையில் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 3.5 வரும். 42 சைஸ் இருக்கிறீங்கன்னா அப்ப 4.2 வரும். அப்ப மேல இருந்து உங்களுடைய உடம்பு சைஸ் எவ்வளவோ அதை வந்து 10ஆல் வகுத்து வர ஆன்சரை வந்து, அதாவது இடையில ஒரு புள்ளி வச்சா என்ன வருதோ அதை வந்து மேல இருந்து கீழே மார்க் பண்ணும். இங்க நான் மேல இருந்து 3.4 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைட்லயும் 3.4 மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டுக்கிறேன். 3.4 அப்படிங்கிறது 3.5 இன்ச் விட ஒரு புள்ளி கம்மியா வரும். இதுவே 3.6னா 3.5 இன்ச் விட ஒரு புள்ளி அதிகமா வரும். அதையும் சொல்லிடுறேன். இந்த 3.4ங்கிறது இது வந்து 3.5 இன்ச். இதுல இருந்து ஒரு பாயிண்ட் மேல தள்ளி இருக்கு இல்லைங்களா? அது வந்து 3.4. ஒரு பாயிண்ட் பின்னாடி தள்ளி இருக்கிறது 3.6. இந்த 3.7 வருதுன்னா அதை வந்து நீங்க 3.25 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். 3.8 வருது அப்படின்னா அதையும் நீங்க 3.25 மார்க் பண்ணிக்கலாம். 3.9 வருதுன்னா அப்ப 4 இன்ச்சோட ஒரு பாயிண்ட் கம்மியா வருது இல்லைங்களா? அதை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். 3.1னா 3க்கு அடுத்தது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அதுதான். 3.2னா அப்ப 3.25 ரெண்டாவது ஒரு கோட் இருக்கு இல்லைங்களா? அதுதான் 3.25. இதே 3.3னா அதுக்கும் நீங்க 3.25 மார்க் பண்ணிக்கலாம். 3.4ங்கும் பொழுதுதான் 1/2 இன்ச்சை விட கம்மியா இருக்கிற பாயிண்ட் வந்து நீங்க மார்க் பண்ணணும். ஓகே, இனி எனக்கு ஆம்ஹோல் சுற்றளவு. ஆம்ஹோல் சுற்றளவு எனக்கு ஃபார்முலா படி என்ன வருது? அதாவது ஃபார்முலா படி நம்ம ஆம்ஹோல் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு உடம்புடைய அளவை வந்து நம்ம 4ஆல் வகுத்து வர ஆன்சர்ல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆம்ஹோல் சுற்றளவு வந்து வந்துடும். அதாவது உடம்புடைய அளவு எனக்கு 34 இன்ச்சில் இருந்து 34 வந்து 4ஆல் வகுத்தேன் அப்படின்னா 8.5 இன்ச் வரும். அந்த 8.5 இன்ச்ல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணா 7.5 இன்ச். அப்ப 7.5 இன்ச் அப்படிங்கறது எனக்கு ஆம்ஹோல் சுற்றளவு வந்து வருது. டைரக்டா உடம்பளவுல அளந்தோம் அப்படின்னா டைரக்டா உடம்பளவுல அளக்கும் பொழுது என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே 2ஆல் வகுத்து வர ஆன்சர்ல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். அதுதான் அப்பெல்லாம் ஆம்ஹோல் வந்து சுற்றளவு. அப்படி இல்லைன்னா பேக் பார்ட் நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிட்டீங்க, கட் பண்ணி வச்சிட்டீங்க இல்லைங்களா? அந்த பேக் பார்ட்ல மேல இருந்து 1/2 இன்ச் விட்டுட்டு ஆம்ஹோல் சுற்றளவு எவ்வளவு வருதுன்னு அளந்து பாருங்க. ஆம்ஹோல் சுற்றளவு எனக்கு எவ்வளவு வருது? 7.5 இன்ச் வந்து வருது. அப்ப இந்த இங்க என்ன 7.5 இன்ச் வந்ததோ
அதைத்தான் நம்ம ஸ்லீவுக்கும் கண்டிப்பாக மார்க் பண்ணணும். அப்போ இங்கிருந்து இந்த கோட்டு மேலே 7.5 அப்படிங்கிறது எங்கே வருதோ அங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 7.5க்கு நேராக இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கிறேன். இந்த 7.5 இன்ச்சில் பாதி 3.25 அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன உடம்பு சுற்றளவு வருதோ அதை வந்து அப்படியே நீங்கள் கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு அதில் பாதி வந்து அதை கிராஸாக ஒரு கோட் போட்டு அதில் பாதியை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். பாதி மார்க் பண்ணிவிட்டு இந்த பாதி மார்க் பண்ணதுலேருந்து 3/4 இன்ச் வந்து கண்டிப்பாக மேலதள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3/4 இன்ச் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். ரொம்ப சின்ன குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலதள்ளி மார்க் பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 1 இன்ச் வரைக்குமே மேலதள்ளி வரும். ஆனால் நார்மலாக நீங்கள் 3/4 இன்ச் அப்படின்னு மார்க் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து வந்துடும். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச் இந்த மாதிரி உங்களுக்கு தள்ளி மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 1 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1.25 இன்ச் வேணாலும் மார்க் பண்ணலாம், 1.5 இன்ச் வேணாலும் மார்க் பண்ணலாம். ஆனால் ஸ்கேல் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இங்கே எவ்வளோ அகலம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்கிங்க்கும் இந்த மார்க்கிங்க்கும் நம்ம இந்த ரவுண்ட் ஸ்கேல் வச்சு நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணும்பொழுது இந்த 7.5 இன்ச் எங்கே முடிஞ்சதோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் ஒரு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்த மாதிரி நம்ம ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம ரவுண்ட் போட போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் போடும் பொழுது இந்த லென்த் வந்து ஆம்ஹோல் லென்த் 10லேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக இருக்கிறவங்களுக்கான இந்த லென்த் வந்து 10. ஒருவேளை ரொம்ப உடம்பா இருக்காங்கன்னா இங்கே இது வரைக்கும் வருதுன்னு வைங்க ஆம்ஹோல் ரவுண்டு. அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு ஆம்ஹோல் ஸ்கேல் லென்த் வந்து 10. அந்த மாதிரி 10ஆதப்ப நீங்கள் இங்கிருந்து இது வரைக்கும் பெண்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற லென்த் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகே, இனி இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணும்பொழுது இந்த ஆம்ஹோல் ஸ்கேலில் இந்த வால் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த வால் பகுதி வந்து உங்களுக்கு அடிப்பக்கமாக போயிடணும். இந்த கோட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்துடணும். இந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிற பகுதி வந்து மேல் பக்கமாக வரணும். அதே மாதிரி இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைகீழாக வரும். இப்படி வச்சிங்கன்னா தான் நேராக இருக்கும் எழுத்து. இதே இப்படி திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தலைகீழாக போயிடும். அப்போ தலைகீழாக வர மாதிரி தான் நீங்கள் ஸ்கேலை வந்து வைக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த லென்த் வந்து 10 அப்படின்னா நான் இப்போ பாதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இதுலேருந்து இது வரைக்கும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மீதி பாதியை வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம்னு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வேணாலும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வேணாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்கேல் வச்சே நான் ரவுண்டு எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்த மாதிரி இந்த ஸ்கேலை வந்து வைங்க. ஸ்கேல் வச்சு இங்கிருந்து ரவுண்ட் போடுங்க. ஓகே, ரெண்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்று சொன்ன அப்படி தான் வரும். ஆனால் இந்த ரவுண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு அந்த வளைவு ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இப்போ மேலே இருக்கிற அந்த வளைவு தான் கணக்கு. இப்போ இதுக்கு நேராக தான் நீங்கள் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து மேல் ரவுண்டு கட் பண்ண போகிறீங்க. இதுக்கு மேலேயே நம்ம உள்வளைவுக்கு உண்டான ரவுண்டையும் நம்ம கட் பண்ணலாம். உள்வளைவுக்கு உண்டான ரவுண்ட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த சென்டரில், அதாவது 7.5 பாதி 3.25 கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, இந்த 1 இன்ச் இந்த வளைவு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து இங்கே வந்து நீங்கள் இந்த மார்க்கிங்க்கு ஒரு பெண்டு கொடுக்கணும். இப்போ இந்த நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி வச்சு நம்ம வளைவை வந்து நம்ம ஸ்கேல் எப்படி வச்சு நம்ம மார்க் பண்ணுமோ சேம் அதே பொசிஷனில் தான் வைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கீழே வந்து நம்ம இந்த பாயிண்ட்டையும் மட்டும் நம்ம மாற்றுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு ரவுண்ட் வந்து கொடுத்தாச்சு. இனி இதுக்கு மேலே இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். இங்கிருந்து இது வரைக்கும் 3.25 இன்ச் வருது. அந்த 3.25 இன்ச்சில் பாதி 2 இன்ச்சை விட ஒரு புள்ளி கம்மியாக வரும். அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த அகலத்தில் பாதி எவ்வளவோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1/4 இன்ச் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் பொருந்தும். ரொம்ப உடம்பா இருக்கிறவங்களுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி வரலாம். இப்போ இந்த 1/4 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேலை இந்த ஒரு மெத்தடுக்கு மட்டும்தான் எல்லாம். இப்போ இங்கே மார்க் பண்ணுறதுக்கு ஸ்கேல் வந்து இந்த மாதிரி இதை ஷேப்பில் வச்சுருந்தோம், இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதை வச்சுருந்தோம். ஆனால் இந்த உள்வளைவு கீழே வந்து நம்ம ரவுண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கேலை அப்படியே திருப்புறோம். இந்த மாதிரி திருப்பும் பொழுதும் உங்களுக்கு வால் பகுதி அடிப்பகுதியாக தான் இருக்கும். ஆனால்
இந்த ரவுண்ட் பகுதி மேல் பக்கம் தான் இருக்கும். ஆனால் எழுத்து மட்டும் உங்களுக்கு நல்ல பக்கம் மேல் பக்கமாக இருக்கும். அதாவது மேலே உங்களுக்கு கரெக்டான எழுத்துடைய அந்த சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும். நேரான எழுத்தாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த 1/4 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிங்களா அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேலை வந்து இந்த மாதிரி வைக்கணும். அதுக்கு நேராக வர மாதிரி வைக்கணும். இங்கேயும் ஒரு 1/4 இன்ச் வெளி பக்கமாக தள்ளி இங்கேயும் மேலே தள்ளி லைட்டாக மேலே தள்ளி ஸ்கேல் வைக்கணும். அப்போ தான் ரவுண்ட் போடும்போது அதுக்கு மேலே கரெக்டாக உங்களுக்கு ரவுண்ட் வந்து வரும். இது வந்து நீங்கள் எந்த மாதிரி வைக்கும் பொழுது கரெக்டாக வருதுங்கிறத பாருங்கள். இப்படி வைக்கலாமா, இப்படி தள்ளி வைக்கலாமா, இப்படி தள்ளி வைக்கலாமா, எந்த மாதிரி வச்சா உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, எனக்கு இப்போ இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. அப்போ இதுதான் உள்வளைவு. நீங்கள் ஃபஸ்ட்டு மேல் வளைவை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் உள்வளைவு வந்து கட் பண்ணி எடுக்கணும். வந்து இதை நேராக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு இதுதான் ஆம்ஹோல் ஜாயிண்ட் ஆகிற இடம். அதாவது 7.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவுடைய சென்டர் பகுதியில் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. ஸ்லீவ் வந்து கீழே மடிச்சடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. கீழே நீங்கள் அடிப்பக்க கையுடைய சுற்றளவு நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குன்னா மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இதை வந்து சைடில் நீங்கள் தையல் போட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கையுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 10 இன்ச். அந்த 10 இன்ச்சில் பாதி 5 இன்ச். அப்போ 5 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து நீங்கள் அதிகபட்சமாக லூஸ் அலவன்ஸ் கொடுக்குறதா இருந்தால் ஒரு 1/4 இன்ச் வேணால் லூஸ் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ 5.25 வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து மறுபடியும் தையலுக்காக ஒரு 2 இன்ச் வந்து நான் விட்டுக்கிறேன். இங்கே மேலே எவ்வளோ விட்டோமோ அதுவே இங்கேயும் விட்டுக்கலாம். மேலே வந்து நம்ம இங்கே பேக் பார்ட்டில் எவ்வளோ விட்டோம், மேலே 2 இன்ச் விட்டோம். அதனால இங்கேயும் 2 இன்ச் விட்டுக்கிறேன். 2 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படாது, 1.5 இன்ச் இருந்தாலே போதும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 1.5 இன்ச் ஃபஸ்ட் எடுத்தே நம்ம விடாமல் 2 இன்ச்சாக விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் கூட எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் கிராஸாக கோடு போட்டுக்கிறேன். இனி மேலே வந்து 2 இன்ச் தள்ளி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அப்போ இந்த மாதிரி நேராக கோடு வருது. அதாவது இங்கே வந்து கரெக்டாக அகலம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து இப்படி கிராஸாக கோடு போட்டேன். அப்போ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு லைட்டாக அகலம் வந்து 2 இன்ச் அகலத்துக்கு வந்து கிளாத் வந்து பத்தலை, அவ்வளோதான். இந்த இடத்துல இப்படி கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து. இது மட்டும்தான் தேவையில்லாத கிளாத்து. இதை மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் எதுக்காக கிராஸாக கட் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து நேராகவே கட் பண்ணி விட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எதுக்காக கிராஸாக கட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இப்படி மடிச்சிருவோம் இல்லைங்களா, மடிச்சடிப்போம். மடிச்சடிக்கும் பொழுது பாருங்கள் கரெக்டாக இது இங்கே கிராஸாக கட் பண்ணதுனால தான் இந்த இடத்துல மடிக்கும் பொழுது கரெக்டாக அந்த கிளாத்துக்கு நேராக உங்களுக்கு வந்து துணி வந்து வருது. ஒருவேளை இங்கே கம்மியாக கட் பண்ணி இதுக்கு நேராக கட் பண்ணியிருந்தீங்கன்னா மடிக்கும் பொழுது இங்கே விட உங்களுக்கு கிளாத் வந்து கம்மியாக தான் அகலம் இருக்கும். அதனால மட்டும்தான் நம்ம இங்கே வந்து கிராஸ் கொடுக்குறோம். நீ இந்த இடத்துலையும் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ் வந்து மடிச்சு நம்ம கட் பண்ணியாச்சு மேல் பக்க ரவுண்டை. இனி இதை அப்படியே நம்ம விரிச்சு போட வேண்டியதுதான். இப்படி விரிச்சு போட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு 2 ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட் சைடு ஒரு ஸ்லீவ், லெஃப்ட் சைடு ஒரு ஸ்லீவுக்கு 2 ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 ஸ்லீவ்ல ஃப்ரண்ட் பக்கத்துக்கு மட்டும் நம்ம உள்வளைவு கட் பண்ணி எடுக்கணும். ஏற்கனவே நம்ம உள்வளைவு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம இந்த ஒரு சைடு மார்க் பண்ண அந்த கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா போதும். ஆனால் இதில் வந்து 2 கிளாத் இருக்கு. 2 அண்ணத்துக்கு நம்ம 2 ஸ்லீவுக்குமே ஃப்ரண்ட் பக்கத்துக்கு இதை வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த உள்வளைவு நீங்கள் எப்படி மார்க் பண்ணீங்களா சேம் அதே மாதிரி கட் பண்ணுங்க. அதுக்கு மேலேயே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுதான் உள்வளைவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த பகுதி தான் உள்வளைவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஒரு நாச்சு போடுறோம். ஏன்னா கிளாத்தில் வச்சு அடிக்கும் பொழுது உங்களுக்கு எது பேக் பார்ட்டு எது ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால இங்கே கண்டிப்பாக ஒரு நாச்சு வந்து போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இனி ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம்.